வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நேராக நம்ம வந்து சேலத்துலேருந்து தர்மபுரி தாங்க போகிறோம். இன்றைக்கி 10வது நாள். நேராக வந்து தர்மபுரி தான் போகிறோம். ஆக்சுவலாக வந்து மேப்புக்கு மேலே வந்து சேலத்துக்கு மேலே வந்து தர்மபுரி தான் இருக்குது. அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஊர் இருக்குது, அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம நேராக சென்னை போகிறோம். அப்படியே நம்ம சேலம் வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது அண்ணே லிஃப்ட் கொடுத்தாரு. அண்ணே கொடுத்தாரு வடிவேல் அண்ணே வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. நல்லா ஜாலியாக பேசினார், நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். சேலம் ஹைவேலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே நேராக இந்த ஹைவே வந்து ஆக்சுவலாக வந்து பெங்களூர் தான் போதான். நேராக ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் அப்படின்னாங்க. நம்ம எப்படி போனோம்னா நேராக ஓமலூர் வழியாக போயிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம தர்மபுரி ரீச் ஆகிடலாம். அதான் போயிட்டுருக்கேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அதான் குளம் இருந்தால் குளிக்கலாம், நேற்று மாதிரி இல்லை மஜாவாக குளிக்கலான்ற மாதிரி பார்க்குறேன். பட்டு குளம் தான் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஃபுல்லாக குளம் இல்லைங்க. இப்போ நம்ம நேராக தர்மபுரி பக்கத்தில் போனால் தான் குளம் இருக்குது. அங்கே போய்ட்டு லைட்டாக குளிச்சுட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். சேலத்துலேருந்து நிறைய லிஃப்ட் கேட்டு வந்துகிட்டு இருக்கோம். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? உங்கள் பேர்? ரூபாலன். அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படியே இங்கே அப்படியே வெயிட் பண்ணி ஏதாவது பேசலாம், ஜஸ்ட் ஏதாவது பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டினேன். வேறு ஏதாவது ஒர்க் இருக்கா உங்களுக்கு? சர்வீஸ் உங்கள் கடையா? எப்போது நீங்கள் தான் ஓனரா? பார்ட்னர்ஸ். ஓகே. அதான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தர்மபுரி இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? 10-15 கிலோமீட்டர் இருக்குமோ. அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது ஃபேமஸ் இருந்தால் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்தால் குளிக்கலான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே தென்படுற மாதிரி தெரியல. நம்ம வந்து திண்டுக்கல்லில் இந்த பம்பு செட்டில் குடித்தோம், அது வந்து வேறு லெவல். அதுக்கப்புறம் அந்த குளத்தோட ஈரோட்டில் குளத்தில் குடித்தோம்ல, அது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வேறு எங்கேயாவது இப்போ தர்மபுரி பக்கத்துலேயும் 4-5 குளம் இருக்குது. முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுலேயும் குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிருஷ்ணகிரி பக்கம் போக வேண்டியதுதான். கிருஷ்ணகிரி இன்னும் நிறைய இதில் ஃபேமஸ்ஸு. அப்படியே போகும்போது அப்படியே அதையும் கவர் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்த வழி வந்து என்னென்னா, இப்போது நேராக வந்து சேலத்துலேருந்து அப்படியே நேராக வந்து பெங்களூர் ரோடு வழியாக இந்த ஓலமென் ஏதோ சொல்லுவாங்க சம்திங், அங்கேருந்து வந்துட்டு அங்கே நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு டீ கடை பக்கத்தில். அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து இப்போ நேராக வந்து நம்ம தருமபுரி தான் போயிட்டுருக்கோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் போனால் இன்னும் ஒரு 100 எவ்வளோ சம்திங் கிலோமீட்டர் இருக்குது, 100-150 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது பெங்களூர். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் தான். நம்ம வந்து அப்படியே தருமபுரி போயிட்டு அப்படியே இந்த சைடு கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் அந்த சைடு போயிடுவோம். சென்னை பக்கம் வழியாக என்னென்ன ஊர் இருக்கோ அந்த சைடில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பெங்களூர் வந்தால் வாங்க போகிறோன்ட்டு. ஆக்சுவலாக சாரி ப்ரோ, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் கவர் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ சம்திங் ஏதாவது எனக்கு யூடியூப்பில் ஏதாவது நல்லா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பெங்களூர் வரை மீட் பண்ணலாம். பெங்களூர் போயிட்டு அங்கேயே சில விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எனக்கு ஆசை தான் இருக்குதான். பெங்களூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு முடிக்கணும்னு சொல்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை, என்னோடய பேஷன். இப்போது வந்து நிறைவேறிட்டுருக்கு. நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம், இந்த மாதிரி அவுட்லைன் ப்ளாக் பண்ணுறது. சில பேர் பண்ணியிருக்கலாம், பைக்கில் போய் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து சோலோ ட்ராவல் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்கும் சில பேருக்கு. அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே, பார்க்கலாம். நேராக தர்மபுரி போயிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்மளுக்கு இப்போது லிஃப்ட் கொடுத்தாருல, அவர் வந்து கடை வச்சுருக்காராம், அதையும் போய் பார்ப்போம். போயிட்டு ஜஸ்ட்டு வந்ததுக்கு சின்ன எக்ஸ்ப்ளோர் மாதிரி பண்ணிடுவோம். சேலத்திலேருந்து நேராக தர்மபுரி போகிற ரோடு வழியாக ஊடலில் இருக்கிறது தான் நம்ம ஜெயம் ட்ரேடர்ஸ். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த மோட்டர்ஸு அந்த இன்ஜின் ஆயில்ஸு மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு ஓனர்கிட்ட வந்து கேட்போம். நாங்கள் வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்சா வாசஸ் இல்லை மேலே வந்து ஓரிங் இந்த மாதிரி எதாவது போயிருந்துச்சுனாக்கா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாமே ஃப்ரீயாக ப்ளஸ் தான் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது, பெட்டராக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து மாடிஃபிகேஷன் ஆர் சம்திங் வாட்டர் வாஷ் எதுவும் பண்ணிங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு இதோட கடையோட மேப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ணே வந்து மணி அண்ணே நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்படியே நம்ம வந்து லாரியில் லிஃப்ட் ஏறுன்னு சொன்னார். லாரியில் ஏறி அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக லாரியில் ஏறியாச்சுங்க. ஏறிட்டு அண்ணே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. நேராக வந்து நம்ம தர்மபுரி கொஞ்சம் முன்னாடி தான் இறங்க போகிறோம். இறங்கிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன். இன்னும் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து தர்மபுரிக்கு. அதான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து மணி அண்ணேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்தாரு. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஃபுல்லாக லிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டாருங்க. சாப்பாடு நினச்சா நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து டீ வாங்கி கொடுத்தாரு. ஸோ நிறைய வாங்கி கொடுத்தாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, மக்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமா vlog அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, ஓகே, நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கிடைக்கலையே. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் நிற்கிறது தோப்பூர். இங்கேருந்து 20 கிலோமீட்டருங்க. 22 கிலோமீட்டர் இருக்குது. அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோவா வந்து ஃபுல்லாக வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து காட்டுப்பகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாரும் லிஃப்ட்டு தர மாட்டேறாங்க. கேட்போம், லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். கிடைக்கிற வரைக்கும் கேட்போம். இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது தூங்கிட்டு நாளைக்கு தான் தோப்பூர் போக முடியும் போல். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அப்படியே நம்ம தோப்பூரில் அந்த லாரியில் இறங்கணும். லாரியில் இறங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்து போகும்போது ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? பிரதீப்ன்றவர் ட்ராப் பண்ணார். ஆனால் அவ்வளோ நேரம் வந்து நம்ம தர்மபுரி சென்டர்லேயே வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். அப்படியே நேராக போயிட்டு இங்கே ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கவர் பண்ணிட்டு ஒரு வழியாக தர்மபுரிக்கு வந்தாச்சு. வந்து இறங்கினோடனே அவர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தவர் அப்படியே போயிட்டே இருந்தார். நான் பின்னாடி உட்காந்து கவனிக்கிற போல் போயிட்டே இருந்தார். அப்புறம் நான் தான் சொல்லி ப்ரோ வந்துருச்சு ப்ரோ, நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டு அப்படியே நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்தவுடனே இப்போ இங்கேருந்து என்னென்னா நேராக கிருஷ்ணகிரி போகலாம். பட் வந்து நைட்டு வந்து இங்கே ஆக்சுவலாக ஷூட் பண்ணலான்ட்ருந்தேன். நல்ல ஒரு சின்ன ஏதாவது ஃபுட்டேஜ் நான் கோயில் பக்கத்தில் நான் பெரிய அதாவது அது சின்ன மால் மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஷூட் பண்ணலான் இருந்தேன். பார்த்தா வந்து இருட்டிருச்சா. இந்த ஃபோன் வேறு வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கேமரா வச்சு ஷூட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபோனில் வச்சு ஷூட் பண்ணுறனால கொஞ்சம் எஃபிஎஸும் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ஒரு பெரிய குளம் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் நம்ம வந்து குளிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக டர்ட்டியாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பார்த்தேன்னா என்ன இருட்டிடுது. கொஞ்ச நேரத்தில் வந்து ஆக்சுவலாக இது கோயில், அதுதான் கொஞ்ச நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம இந்த விலாகை வந்து இன்றைக்கி நைட்டு இதோடு முடிச்சிட வேண்டியதான். மணி அண்ணனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். பிரியாணி வந்து மணி அண்ணன் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து நாளைக்கு 11வது நாள். நாளைக்கு பார்க்க வேண்டியதான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நைட்டு நல்லா தூங்க முடிஞ்சால் தூங்கிடுவேன். சப்போஸ் கொசு கடி தான் என்னன்னு தெரில. கொசு செம்மையாக கிடைக்குது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை.